வச்சுக்கிறாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா சிரிப்பே வரல சத்தியமா. நானே சிரிச்சுன்னு தான் இருந்தேன். ஐயோ சிரிச்சு கூட அப்படின்ட்டு சிரிப்பே வரல சத்தியமா. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட உயிர் டக்குன்னு போயிடும், இல்லைன்னா எதனா வழி தெரியாது ஊசி போடுவாங்க. உள்ள நான் 2 ஹவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். ஓகே தான் ஒன்ற அளவுக்கும் இல்லை, குப்பன்ற அளவுக்கும் இல்லை, ஆவரேஜான ஒரு படம். முதல்ல நலன் படமாக இதை எதிர்பார்க்காம வந்தாங்கன்னா மேபி பிடிக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகேவா இருக்கும். நலன் குமாரசாமிக்கு என்ன எம்ஜிஆர் மேலே காண்டுன்னு தெரியல, இல்லை மாற்று கட்சி ஆட்கள் யாராவது காசு கொடுத்து படத்தை எடுக்க சொல்லிட்டாங்களான்னு தெரியல. உண்மையிலேயே கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவு பெருசாலாம் இல்லை தலைவா. பில்டப் பண்ணியே நம்மளை உள்ள வச்சிட்டாங்க, வர வச்சிட்டாங்க. இப்போ அந்த பில்டப்லாம் புஷ்ஷன் ஆகி போச்சு. ஒன்றுமே இல்லை, சுமார் தான். சுமார் கூட கிடையாது, வேஸ்ட்டு, அவ்வளோதான். பொங்கலுக்கு வேஸ்ட்டு படம் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, நம்மளை அழகாக ஒரு 2 ஹவர் அழகாக தூங்க வச்சுக்கிறாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இல்லை பிஜிஎம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையாக பாசிட்டிவான விஷயம்னா பிஜிஎம். அப்புறம் கார்த்தி சாரோட சில பாடி லாங்குவேஜ் அது கொஞ்சம் நல்லா இருக்கு, சிரிக்கிற மாதிரி. சிரிப்பே வரல சத்தியமா. நானே சிரிச்சுன்னு தான் இருந்தேன். ஐயோ சிரிச்சு கூட அப்படின்ட்டு சிரிப்பே வரல சத்தியமா. லேக படம் ஃபுல்லாக லேக தான் தலைவா. அங்கங்க நம்மளை வந்து ஓடாத குறைய வச்சுட்டாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப வெறுப்படைய வச்சுட்டாங்க. அவங்க ஒன்றுமே இல்லை தலைவா. அவங்களுக்கு சும்மா பெருசாக போக்கஸே இல்லை. அவங்க பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏதோ வராங்க போகிறாங்க, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அவங்களாம் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. ஆந்திரா சார் வேற. ஆந்திரா சார் அவ்வளோ ஒரு கட்டையை சுற்றிட்டு மீசில் இருக்கா போட்டுட்டு வராரு. அவர் எதுக்கு வராருன்னு அவருக்கே தெரியுமா இல்லையா தெரியல. சரி ஏதோ வராரு பண்ணுறாரு, ஏதோ அந்த காலத்தில் அவர் சினிமாவில் இருந்ததால பண்ணுறாரு போல. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நம்ம ஒரு 2 ஹவர் பார்க்குறதா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம சந்தோஷப்படுத்தணும். அதான் 10 நிமிஷம் கூட எல்லாம் வேஸ்ட்டு தானே. உண்மை அந்த அளவுக்கு தான் மொக்க பண்ண வச்சிட்டாங்க. ராஜ்கிரண் சார் உண்மை அவரோட நல்லா இருந்தது. அவர் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour கூட நல்லா இருந்துச்சு. போக 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 மொத்தா எஞ்சி வெளியே போனால் போட்டா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. அந்த அளவுக்கு வெறுப்படைய வச்சிட்டாங்க, வேஸ்ட்டு. இல்லை தலைவா, இருக்கு தலைவா. எல்லாம் இப்போ 2 மணி நேரம் படத்தில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10 நிமிஷம் படமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருக்கிறோம். அந்த 10 நிமிஷம் சீனுக்காவது பெருசாக சொல்லுவான். அந்த 10 நிமிஷம் சீனு நம்மளை வந்து மனம் குமுற வச்சு ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி ஓட வச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இல்லை கதையே சுத்தமாக சொதப்பிட்டாங்க தலைவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பேட்டர்னில் போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே டேய் நல்லா இல்லைடா படம், ஏண்டா அந்த மாதிரி பாருங்க. நானே பாருங்க, ஐயோ நல்லா இல்லைடா படம். நீ 1000 தான் கூய் சொன்னாலும் படம் வேஸ்ட்டு தான். நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்ல போகிறது. நல்லா இருக்கு, காசு கொடுத்து பாருது. நம்ம சுத்தமாக இல்லை, டோட்டலாகவே மாற்றிட்டாங்க படம். ஏங்க எனக்கே பிடிக்கலன்ற ஃபேமிலி அடிச்சு எப்படிங்க பிடிக்கும்? அவன் வந்து பொண்டாடிலாம் கூட தான் அவன் செருப்பாச்சு அடிப்பா. ஏன்னா ஏதாவது ஒரு படமாடா அதுக்கு வீட்டில் டிவியில் போட்டு பார்த்துருக்கலாம் படம், தெரிய படமா அந்த மாதிரி. இல்லை நான் எதுக்காக வந்தேன்னா பிஜிஎம் பார்த்தேன். கொஞ்சம் சாங்கலை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்கடா, புதுசாக அதை வச்சிருப்பாங்கடான்னு பார்த்தேன். என்னடா அது அது மட்டும் அதை காட்டியே நம்மளை ஏமாத்திட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். வாத்தியார் நீ வராத வாத்தியார், வீட்டுக்கு போ வாத்தியார், அப்படிதான். மிக்ஸ்டு ரிவ்யூவா? ஒரே ரிவ்யூ தான். நீட்டாக மெடிக்கல் ஷாப்புக்கு போய் 2 ரூபா தைலம் வாங்கி தள்ள தடவின்னு போயிடணும், அவ்வளோதான். யோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட உயிர் டக்குன்னு போயிடும், இல்லைன்னா எதனா வழி தெரியாது ஊசி போடுவாங்க. உள்ள நான் 2 ஹவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். ஐயோ சாட்டை எடுத்தவனா எம்ஜிஆர் ஆகிட முடியுமாயா? என்னையா கதை இது? ஒன்றுமே புரியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எம்ஜிஆர் பேரை கெத்திட்டீங்களேயா? ஸ்டுடியோ கிரீன் லாஸ்ட்டில் எவ்வளோ காசு வச்சுருந்தாரு தெரியல. 150 ரூபா வச்சுருந்தார் போல இருக்குது. அதுக்கும் ஒரு படம் நடிகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு நடிச்சு அவரையும் காலி பண்ண மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் நலன் குமாரசாமி அந்த பேர் தான், அந்த பேரை நம்பி தான் வந்தேன். அந்த நாள் நலன்லாம் கிடையாது, துரோகமாக பண்ணிட்டா. கஷ்டமாகுதுப்பா. இந்த படம் வந்து பொங்கலா, கேசரியா, கிச்சிடியா, சேமியாவா, ரவா உப்புமாவா, எதுலையும் சேர்த்துக்கப்படாது. இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கலே கிடையாது. ஓகே தான் ஒன்ற அளவுக்கும் இல்லை, குப்பன்ற அளவுக்கும் இல்லை, ஆவரேஜான ஒரு படம். முதல்ல நலன் படமாக இதை எதிர்பார்க்காம வந்தாங்கன்னா மேபி பிடிக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகேவா இருக்கும். பட் குறை சொல்லணும்னு எதிர்பார்த்தா ஏகப்பட்ட குறை சொல்லலாம். பட் அதை தாண்டி ஒரு படமாக பொங்கலுக்கு படம் பார்க்க வரணும்னு நினைக்கிற மக்களுக்கு நல்ல படம். ஏன்னா ஏற்கனவே ஒரு பொங்கலுக்குன்னு வரேன், அந்த படத்தோட பொங்கல்னு சொன்னாங்க. பாவம் அவங்களுக்கு போகியே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால மேபி அப்படி இருக்கும். பட் அதை தாண்டி படமாக பார்க்குறப்போ பொங்கல் செலிப்ரேஷன் படமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது தலைவா. அந்த மாதிரி படமும் இல்லை. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நலன் குமாரசாமி அப்படின்ற ஒரு இயக்குனருக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான படமாக இது இல்லைன்றது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். 2 படம் தான். அந்த 2 படத்துலையும் அவர் யாருன்ற ஒரு முத்திரை இருக்குல்ல. அவர் படம் யூஸ்வலான கமர்ஷியல் படம் இருக்காதுன்னு. கமர்ஷியல் படம் பண்ணால் இங்கே 1000 டேரக்டர் இருக்காங்க, வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ண விட மாட்டானுங்க. ஒரு நல்லா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கூப்பிட்டு வந்து கமர்ஷியல் படம் பண்ணி இப்படி தான் ஜப்பான் ஒன்று பண்ண வச்சாங்க. அந்த டேரக்டர் என்ன ஆனானே தெரியல. திருப்பி ஆனந்தோட அதுவே அது ஆக்சுவலாக எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டியது, அதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஏன்னா அது கண்டென்ட் படம், அவரோட படம் வரல. இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண வச்சு குடும்பப்படுத்தினாங்க. இந்த மாதிரியும் நலன் படமாக இது வர வேண்டியது. செகண்ட் ஹாஃபில் பூந்து விளையாண்டுருக்காங்க நிறைய, அதனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். பொங்கலுக்கு மக்களுக்கு வேறு போகிறதுக்கு வேறு வழி இல்லாமல் வர உள்ள மக்களுக்கு இந்த படம் ஓகேவான படமாக தான் இருக்கும், ஃபேமிலியோட பார்க்குற படமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு மோசம் இல்லை. அதான் செகண்ட் ஹாஃபில் நிறைய பூந்து விளையாண்டுருக்காங்க நிறைய விஷயமா. வாத்தியார் ஆக்சுவலாக எனக்கு ஒரே ஒரு நல்ல இது என்னன்னா, வாத்தியார் பேரை கெடுக்காம விட்டுருக்காங்க. ஓகே,
எம்ஜிஆரை கூப்பிட்டு வந்து வச்சு செய்யாம விட்டுருக்காங்களேன்ற சந்தோஷம் மட்டும் தான். நல்லா இருந்தது, ஓகேவா. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது கம்ப்ளீட்டாக. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக டிசப்பாயின்மெண்ட் தான். அது கமர்ஷியலுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஏன் சார் டேரக்ட் பண்ணணுன்ற மாதிரி தான் இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு கேமரா இதெல்லாம். அது ஆக்சுவலாக இது ஒரு கற்பனை உலகம், இந்த மாதிரி ஊரே கிடையாதுன்றது ஃபஸ்ட்டே சொல்லிட்டனால நம்மளுக்கு எந்த விதமான அடிப்படையான எதிர்பார்ப்பு எதுவும் இருக்காது. ஓகே ஃபைன், நம்ம கௌதம் செட்டி மாதிரி பேட்மேனில் வர மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஓகே, விஷுவலாக ஓகே. சந்தோஷ் நாராயணன் போட்ட ரீமேக் சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. அவர் போட்ட ஒரிஜினல் சாங்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பேலன்ஸ்க்கும் நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வென்ஸ் நல்லா இருந்தது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எம்ஜிஆர் ஸ்டைலில் முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஓகே தான், ஒன் டைம் வாட்சபிள் தான். கொடுக்குற காசுக்கு 120 ரூபாய்க்கு ஏதோ மோசமான படம்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே பார்த்தேன். அதோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கு. இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்த மற்ற படங்களுக்கு கம்பேர் இது வரைக்கும் கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. பட் மேபி நாளைக்கு ஒரு படம் வருது, அது என்ன நிலைமையில் வாங்கி போகிறதுன்னு தெரியல. ஓகேவான ஒரு பொங்கலாக தான் ஆரம்பிச்சிருக்கு. பொங்கலா போகியான்றது முடியும் போது தெரிஞ்சிடும். வா வாத்தியார், அதாவது எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. அந்த அளவுக்கு கிரிஞ்சின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நலன் குமாரசாமிக்கு என்ன எம்ஜிஆர் மேலே காண்டுன்னு தெரில, இல்லை மாற்றுக் கட்சி ஆட்கள் யாராவது காசு கொடுத்து படத்தை எடுக்க சொல்லிட்டாங்களான்னு தெரியல. உண்மையிலேயே கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் வந்து நல்ல நடிகர் நமக்கு தெரியும், நல்ல தலைவர்னு தெரியும். எம்ஜிஆர் வந்து கிரிஞ்சு பண்ணி பார்த்துருக்கீங்களா, வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது உண்மையிலேயே. அதாவது இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது பராசக்தியை 10 தடவை பார்க்கலான்ற மாதிரி தோணுது. அவ்வளோ மோசமாக எடுத்து வச்சுருக்காங்க படத்தில் ஹீரோயின் கதாபாத்திரம் வருது. ஹீரோயினுக்கு கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டு கன்ஃபார்ம். ஏன்னா வந்து ஹீரோயின் என்ன கதாபாத்திரம்னா பேயோட பேசுவாங்க. சரி, பேயோட பேசுகிறாங்களே, இந்த பேயோட அவங்க பேசால படத்துக்கு ஏதாவது இம்பாக்டானு கேட்டால் ஒரு ஆணியும் கிடையாது. சரிம்மா, அடுத்து வேறு என்னம்மா நீ பண்ணு அப்படின்னாக்கா, நான் கட்டி பிடிச்சே உன் மனசில் நினைக்கிறேன் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரிம்மா நாங்களும் படம் பார்த்துட்டு உட்காந்து எங்களையும் கட்டி பிடிச்சி என்ன இருக்குன்னு சொல்லுமா கொஞ்சம் அப்படின்னாக்கா, கார்த்தியை மட்டும் தான் கட்டி பிடிப்பேன்னு சொல்லிட்டு கார்த்தியை மட்டும் கட்டி பிடிக்கிறாங்க. சரிம்மா, இதனால் படத்துக்கு என்னம்மா இம்பாக்ட்னா ஒன்றும் கிடையாது. சரி, அப்போ எதுக்குமா நீ படத்தில் இருக்கேன்னாக்கா, காசை கொடுத்தாங்க நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரிம்மா, ஒழுங்காக நடிச்சியாமான்னா அதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு ஹீரோயினுக்கே தெரியல. அந்தளவுக்கு மோசமான ஒரு கதாபாத்திரம். முதல்ல படம் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் இருப்போம். 1987 கார்த்தி பிறந்தா காட்டுறாங்க. கார்த்திக் ஒரு 30 வயசாகுது. அப்போ 1918 தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு கதை நடக்குது. எல்லாம் கரெக்டு. இப்போ ஏன்டா குதிரையில் சுற்றிட்டு இருக்காரு கார்த்தி அப்படிங்கிற மாதிரி, குதிரை எங்கடா சுற்றிட்டு இருக்கிறீங்க நீங்கன்ற மாதிரி. இப்போ நிகழ்காலத்தில் கார்த்தி குதிரையில் போயிட்டு வராப்புல. அதாவது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, அன்னியனில் ஒரு டீஸ்பூனு, மாநாடில் ஒரு டீஸ்பூனு அப்படியே போட்டு நல்லா கிண்டுனாக்கா கிரிஞ்சாக ஒன்று வந்துடும். தூக்கி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க நமக்கு. அவ்வளோ மோசமான ஒரு படம் சார், உண்மையிலேயே சொல்கிறேன். அதாவது இந்த பொங்கலுக்கு ஆரம்பத்தில் நல்லா ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு கதைக்களம். ஓப்பனாக சொல்லணும்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்கு இல்லையா, அதை மையமாக எடுத்திருக்காங்க. அந்த டைமில் எம்ஜிஆர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்த கதை கடைசியில் வந்து எம்ஜிஆர் மேலே என்ன காணுன்னு தெரில, குத்துன்னு குத்தி வச்சுருக்காங்க எம்ஜிஆரை போட்டு. அவ்வளோ மோசமான உண்மையிலேயே இந்த பொங்கலுக்கு தேத்திட்டாங்கடா, பரவாயில்ல ஒரு நல்ல படம் ஃபேமிலி பார்க்கலன்னு நினச்சோம். கடைசியில் உங்கள்கிட்ட ஓப்பனிங்காக நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை கொண்டாந்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப கிரிஞ்சின் உச்சக்கட்டம். தயவு செஞ்சு சொல்கிறேன். இல்லை அப்படிலாம் நம்ம இது அரசியல் ஆக்கிடக்கூடாது. நம்ம இதில் விஷயம் என்னன்னாக்கா, நீ வந்து ஒரு கதையாக நல்ல கதையை எடுத்த கார்த்தியை நீ உள்ள தூக்கி போட்ட. சரி பரவாயில்ல, யாரை வேணால் போட்டுக்க, பிரச்சனை கிடையாது. கார்த்தியை நல்லா நடிச்சாரா அப்படின்னு கேட்டாக்கா காண்டாக்கி விட்டார் நம்மள. கார்த்தியோட நடிப்புன்னு சொல்லும் போது நமக்கு கடைசியில் வந்து என்ன மைண்டுக்கு வருதுனாக்கா, என்னடா இது இவ்வளோ கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கீங்க உள்ள அப்படின்னு தோணுது. தவிர எந்த இடத்துலையுமே இந்த படத்தை தேத்துறதுக்கான வழியே இல்லை. அதுவும் ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4 மணி நேரத்துக்கு ஃபைட் எடுத்து வச்சுருக்காங்க உள்ள. படமே 2 மணி நேரம் தான், ஆனால் 4 மணி நேரத்துக்கு ஃபைட் போயிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ லென்த்தாக இருக்குது. அந்த ஃபைட்டால் என்ன இம்பாக்ட்னாக்கா, எம்ஜிஆர் சண்டை போடுவார் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. ரொம்ப ஒஸ்ட்டு உண்மையிலேயே. அதான் சொன்னேன், ஸ்டார்டிங்கில் எம்ஜிஆரோட வரலாறுலாம் சொன்னாங்க அப்படியே ஒரு 2 நிமிஷத்தில். அதே மாதிரி 2 நிமிஷத்தில் இதான் நாங்கள் கதை, உங்களை கொஞ்சம் நேரத்தில் கிரிஞ்சாக்கிறோம், ஓடுறா வெளில அப்படின்னாக்கா நாங்கள் ஓடிட்டு இருப்போம். உட்கார வச்சு குத்தி அமைச்சிருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்குது படம். பொங்கலுக்கு கரும்பு சாப்பிட்டு வீட்டில் உட்காருங்க. தேட்டர் பக்கம் வந்தீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பார்த்துக்கோங்க. படத்தில் இவங்க பண்ண கிரிஞ்சை பார்த்து நாம சிரிக்கிறது தான் காமெடி, வேறு ஒன்றுமே இல்லை. நான் சிரிக்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கிற சிரிப்பான், அதுதான் காமெடி. மற்றபடி காமெடிக்கு ஒன்றும் படத்தில் வேலையே கிடையாது. எம்ஜிஆர் ஏஐ சீக்வென்ஸ் ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க, அதான் டெக்னிக்கலாக படத்தில் நல்லா இருக்கா? படமே ஏஐ மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு. எம்ஜிஆர் நடிக்க வச்சிருக்கோன்றாங்க, படமே ஃபுல்லாக ஏஐ மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு படம் சார் இது உண்மையிலேயே. எது அதாவது கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஜிங்குன்னு ஆடிச்சான் அப்படிங்கிற மாதிரி பராசக்தின்னு பைத்தியம் பிடிச்சி அவன் வாவாதி யாராவது தேத்தோன்னு பார்த்தாக்கா, இது வந்து இங்கே வந்து தலையை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நான் வீட்டுக்கு ஓடுறப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசம் சார் படம் உண்மையிலேயே. படம் எந்த படமாக தான் நல்லா சொல்கிறீங்களா? எந்த மாதிரி படம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்த வருஷத்தில் எது நல்ல படம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வருஷத்துலையா? இந்த வருஷம் இல்லை, இந்த சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த படத்துக்கு அவார்டே கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பர் படம். போய் அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்தை திருப்பி பொங்கலுக்கு கூட ரீரிலீஸ் பண்ணுங்கள். இல்லை படம் ஓடிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அந்த படம் ஓடும். இதெல்லாம் தூக்கிடுங்க தயவுசெய்து. நல்லா இல்லை, கேவலமான படம். சிறை சூப்பர் படம். நீங்கள் கேட்டிங்களே எந்த படம் நல்லா இருக்குன்ட்டு, சிறை சூப்பராக இருக்குது, ஓட்டுங்க. இல்லையா படமே எதுவும் நல்லா இல்லைன்னு ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் தேட்டர்லாம் எவ்வளோ லாபத்தில் போகணும்னு பாருங்கள். அதுதான் சொல்கிறேன், சர்டிஃபிகேட் வரல.
தைரியமாக சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். தேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள். அதுக்கப்புறமா விஷயம் என்னன்னாக்கா ஒரு வைப்பு படம் நல்லா இல்லைன்னா கூட அவன் கத்தி ஒரு வைப்பு பண்ணுறான் பாரு, அதில் நாமளே கூட இவன் யாரா இவன் எப்பா ஆஃப் பண்ணுப்பா செய்கிறேனே பேசுகிறேன் கரெக்டு இரு, ஒரு 2 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன்ல, அவ்வளோனா அவசரம், ஒரு நிமிஷம் இரு. ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண சொல்லு, அது கண்டிப்பாக வந்து ஓடும். இதெல்லாம் மொக்க படம், தயவுசெஞ்சு எல்லாம் வீட்லேயே இருங்க. இந்த இல்லை 26ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் பிப்ரவரிக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், ரொம்பலாம் முடக்க முடியாது. அதாவது எங்களோட தீபாவளி வந்து எப்போ ஜனநாயகன் வருதோ அப்போ தான் எங்களுக்கான தீபாவளி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு கரும்பு சாப்பிட்டு வீட்டில் உட்காருங்க. படம் கூட பார்க்க வர போகிறேன் அப்படின்னாக்கா உயிருக்கு உத்தரவாதம் சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க. எதுமா அதாவது அவன் இப்போ என்ன அடிக்கணும், அதானே உனக்கு பின்னாடி போ விட்டுருங்க, இதோட போதும். அப்போ அப்படி தெரியாது எடுத்து போவா.